ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து SSLV-D3 ராக்கெட் 3 செயற்கைக்கோள்களுடன் இன்று விண்ணில் பாய்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ பூமியை கண்காணிக்கும் செயல்பாடுகளுக்காக 175.5 கிலோ எடை மற்றும் 420 வாட்ஸ் ஆற்றலை உருவாக்கும் திறன் கொண்ட அதிநவீன EOS-8 எனும் செயற்கைக்கோளை வடிவமைத்திருக்கிறது. இந்த செயற்கைக்கோள்களுடன் பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய SR-0 டெமோசாட் என்று பெயரிடப்பட்ட 2 செயற்கைக்கோள்கள் என 3 செயற்கைக்கோள்களுடன் விண்ணுக்கு செல்ல உள்ளது. இந்த செயற்கைக்கோள்களான சிறிய ரக SSLV-D3 ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து இன்று காலை 9:17 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 3 நிலைகளை கொண்ட இந்த ராக்கெட்டானது உந்து சக்தி திட எரிபொருளை கொண்டது. அதன் அடிப்படையில் தற்போது இறுதிக்கட்ட பணியான கவுண்டவுன் அதிகாலை 2 மணிக்கு தொடங்கிய நிலையில் எரிபொருள் நிரப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ராக்கெட்டானது பூமியிலிருந்து புறப்பட்டு சரியாக 13 நிமிடத்தில் திட்டமிட்ட இலக்கான 475 கிலோமீட்டர் தூரத்தில் பிரதான செயற்கைக்கோளான EOS-8ஐயும் தொடர்ந்து 16வது நிமிடத்தில் மாதிரி செயற்கைக்கோள்களும் நிலைநிறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த செயற்கைக்கோள் பூமியை 24 மணி நேரமும் புகைப்படம் எடுத்து கண்காணிக்கும் என்றும் பேரிடர் கண்காணிப்பு, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு, தீ கண்டறிதல் போன்ற பயன்பாடுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் பழவேற்காடு மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர்.